بسم الله الرحمن الرحيم وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم تركتم على البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பமாக இஸ்லாத்தினுடைய காணிக்கையான சலாமினை தெரிவித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, காலத்துடைய ஓட்டத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மிக வேகமாக காலம் சென்று கொண்டிருப்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்திருப்போம். அந்த கால ஓட்டத்திற்கு ஏற்ப உலகத்துடைய வளர்ச்சியும் வளர்ந்து கொண்டேதான் செல்லுகின்றது. அது விஞ்ஞான வளர்ச்சிகளாக இருக்கட்டும், இன்ன பிற கருவிகளுடைய வளர்ச்சிகளாக இருக்கட்டும், காலத்திற்கு ஏற்றாற்போல் அது மிக வேகமாக வளர்ந்து கொண்டேதான் செல்லுகின்றது. உதாரணத்திற்கு இந்த செல்போனை நீங்கள் எடுத்துக்கொள்ளும். ஒரு காலத்திலே எங்கோ ஒன்று இருக்கும், ஏதோ ஒரு மூலையிலே ஃபோன் என்பது இருக்கும், யாரோ ஒரு வீட்டிலே தான் இருக்கும் என்ற நிலை மாறி இன்றைக்கு அது ஒவ்வொரு வீட்டிலும் அல்ல, ஒவ்வொரு வீட்டிலுள்ள ஒவ்வொரு தனிநபர்களிடத்திலும், இன்னும் ஒவ்வொரு தனிநபரிடத்திலே 2 ஃபோன்கள் விதமாகவும் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருப்பதை நாம் என்ன செய்யணும். அது இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ள போய் அதனுடைய வடிவத்தினுடைய அது வடிவம் இருக்கு இல்லையா, அது ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, ஏதோ ஒயரை வச்சு பேசிட்டு இருந்தோம், ஒயர் இல்லாமல் வந்தது, பிறகு பெரிய ஒரு மிக கனமான ஒரு ஃபோனாக வந்தது, பிறகு அதனுடைய வெறும் பேசுவதற்கு மட்டுமே பயன்பட்டு வந்தது. ஒரு காலத்தில் எழுத்தை மட்டும் நாம் பதிவு செய்து வந்தோம், பிறகு பேசுவதற்கு மட்டும். அப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு அந்த ஃபோனுடைய வளர்ச்சி மட்டுமே, அதனுடைய வளர்ச்சியை அளவிடுவதற்கு கருவி கிடையாது. அந்த வளர்ச்சியை அளவிடுவதற்கான எந்த கருவியும் இல்லை. ஏன் என்று சொன்னால் அது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே செல்லுகின்றது. விஞ்ஞான வளர்ச்சி எந்த அளவுக்கு மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்கின்றது. இன்றைக்கு என்ன வளர்ச்சி அடைந்து என்று நாம் போய் பார்த்தால்தான் தெரியும். எண்ணெய் மிக்கவர்களே, இப்படியாக இது ஒரு உதாரணத்திற்காக சொன்னேன். இதே போன்றுதான் ஒவ்வொரு விஷயத்திலும் வளர்ச்சி என்பது மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்கின்றது. ஆனால் இஸ்லாம் இருக்கின்றதே, தூய இஸ்லாம், இங்கு இதைதான் நாம் கவனிக்க வேண்டும். என்றைக்கு வந்ததோ அன்று முதல் இன்று வரை, இனி கியாமத் வரை இஸ்லாம் பார்ப்பதற்கு புதிதாகவே தெரியும். காலம் எப்படித்தான் மாறினாலும், காலம் எப்படித்தான் வளர்ச்சியை முன்னோக்கி சென்றாலும், விஞ்ஞான வளர்ச்சி அடைந்தாலும், இன்ன பிற வளர்ச்சிகளை அடைந்து கொண்டே உயர்ந்து கொண்டே சென்றாலும், இஸ்லாம் அன்றைக்கு எதை சொன்னதோ அதுதான் இன்றைக்கும் இனி என்றைக்கும். அது தன்னுடைய கொள்கை கோட்பாட்டுகளில் என்றைக்கும் சமரசம் செய்தது கிடையாது.
அல்லது மாற்றிக்கொண்டதும் கிடையாது. காலம் மாறிவிட்டது, இஸ்லாத்துடைய கடமைகளை நாம் மாற்றிக்கொள்வோம் என்று யாராவது நம்மிடத்தில் வந்து சொன்னால் முதல்ல மாற்றுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? நபிமார்களுக்கு கூட அந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை. யாருக்குமே அதிகாரம் இல்லை அதை மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ, அதை திருத்தி மாற்றி எழுதி அமைப்பதற்கோ யாருக்கும் அல்லாஹ் அதனுடைய அனுமதியை கொடுக்கவில்லை. என்னை மிக்கவர்களே, இங்குதான் நாம் யோசிக்க வேண்டும். மனிதனால் படைக்கப்பட்ட பொருட்கள் காலத்திற்கு ஏற்றாற் போல் அதற்கு மாற்றம் தேவைப்படுகின்றது. ஒரு காலத்தில் இருந்த மாதிரி இன்னைக்கு போனை வச்சுக்க முடியுமா? இல்லை. என்றைக்கு காலத்திற்கு ஏற்றாற் போல் அது தேவைப்படுகின்றது. ஏனென்றால் அது மனிதனுடைய படைப்பு. மனிதனுடைய ஒவ்வொரு படைப்பும் அது காலத்திற்கு ஏற்றாற் போல் அதற்கு மாற்றம் தேவை, மாறுதல் உண்டு அதற்கு. ஆனால் இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள், அதை வரைமுறைகள் அத்தனையும் இந்த மனிதனை, மனித சமூகத்தை, இந்த உலகத்தை, அண்ட சராசரத்தை படைத்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளாகும், அல்லாஹ் வழங்கியதாகும். எனவேதான் இதிலே எந்த விதமான மாற்றங்களுக்கும் திருத்தி அமைப்பதற்கான தேவையும் அல்லாஹ் தஆலா அதிலே ஏற்படுத்தவில்லை. மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட அத்தனை பொருட்களிலும் மாற்றம் தேவைப்படுகின்றது, மாறிக்கொண்டே செல்லுகின்றது. ஆனால் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய சட்டங்கள், திட்டங்கள், நெறிமுறைகள், அதனுடைய அமைப்புகள் அத்தனைக்கும் அன்றைக்கு எப்படி இறக்கப்பட்டதோ இன்றைக்கு வரைக்கும், இனி கியாமத் வரைக்கும் அதுதான் சட்டம். அதிலே மாற்றம் என்பது இருக்காது. எண்ணெய் மிக்கவர்களே, இஸ்லாமிய ஷரியத் சட்டம் இருக்கின்றது, அது பல அடிப்படைகளை கொண்டது. அதுல ஒன்று பார்த்தோம்னு சொன்னா தெளிவான, மிக தெளிவாக இருக்கும். இஸ்லாம் மிக தெளிவாக இருக்கும். உலகத்தை எந்த மதத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது இஸ்லாத்தோடு. ஏனென்றால் அதிலே அதனுடைய கொள்கை, கோட்பாடுகள், அது நெறிமுறைகள், அதனுடைய வழிமுறைகள், வழிபாட்டு முறைகள், மனிதர்களுக்கான தேவைகள், வழிகாட்டுதல்கள் அத்தனையும் மிக தெளிவானதாக இருக்கும். அதில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது. இரண்டாவது, நிரந்தர தன்மை கொண்டது. அது என்ன செய்யாது? காலத்துக்கு ஏற்றவர் மாறிட்டே இருக்காது. மூணாவது, அது பாதுகாப்பான. இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள் எல்லா காலத்திலும் பாதுகாப்பானது, தெளிவானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரக்தும் அலல் பைதா, உங்களை நான் ஒரு வெண்மையான பாதையிலே விட்டு செல்லுகின்றேன். நம்மை பார்த்து சொன்னார். அந்த பாதை எப்படிப்பட்ட பாதை என்று சொன்னால், அதனுடைய இரவுகள் கூட மிக தெளிவானதாக, வெளிச்சம் நிறைந்ததாக, ஒளிமிக்கதாக இருக்கும். அதனுடைய இரவுகள், இஸ்லாம் என்ற இருள் கூட மிக தெளிவாக இருக்கும், மிக வெளிச்சமாக இருக்கும். லா யஸீகன்ஹா இல்லா ஹாலிகுன், யார் இஸ்லாம் என்ற அந்த பாதையை விட்டு அகழுவான் என்று சொன்னால் அழிவை தேடுபவன் மட்டும்தான் இஸ்லாம் என்ற பாதையை விட்டு அவன் அகழுவான் என்று சொன்னார்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு அதனுடைய ஒவ்வொரு கொள்கை கோட்பாடும் நீங்கள் எடுத்து தனித்தனியாக பிரித்து ஆராய்ந்து பார்த்தால் அதில் நமக்கு புரியும். இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள் மனிதனுடைய எல்லா விதமான நலன்களை உள்ளடக்கியது. எல்லா காலத்திற்கும் அது தேவையானது. உதாரணத்திற்கு மது, இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது, மதுவை ஹராமாக ஆக்கி இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்றான், யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், நபியே உங்களிடத்திலே மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் கேட்கின்றார்கள். நீங்கள் சொல்லுங்கள், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃபீஹிமா இஸ்முன் கபீருன், அந்த இரண்டும் இருக்கின்றதே மிகப்பெரிய பாவம் என்று சொல்லிவிடுங்கள் நபியே. எவ்வளவு தெளிவானது பாருங்கள், எவ்வளவு தெளிவானது. மதுவும் சூதாட்டமும் மிகப்பெரிய, அது பாவத்திற்குரியது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மதுவால சீரழியக்கூடியவர்கள் இந்த சமூகம் மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தார்களும். எத்தனை பெரிய சீரழிவு இருக்கு இந்த சமூகத்தில் மட்டும். அதனுடைய வெளிப்பாடுகள் அல்ல, அவருடைய குடும்பம் எத்தனை பெரிய பாதிப்புகளை ஒவ்வொரு நாளும் சந்தித்து வருகின்றது என்பதை
நாம் சொல்லால் சொல்லிவிட முடியாது. அவனுடைய மனைவி, மக்கள் படக்கூடிய பாடுகள், மன ரீதியான உடல் ரீதியான அந்த பாதிப்புகள் எல்லாம் நாம் சொல்லால் சொல்ல முடியும். அத்தனை விதமான கஷ்டங்களை அனுபவிக்கின்றார்கள் ஒவ்வொருவரும். அந்த மதுவை குடிப்பவனும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகின்றான், உடல் ரீதியாக மன ரீதியாக. இளம் வயதிலே பெண்கள் விதவிகளாக ஆகின்றார்கள், குழந்தைகள் அனாதைகளாகின்றது நாம் பார்க்கின்றோம். இஸ்லாம் எவ்வளவு தூர நோக்கோடு சொன்னது பாருங்கள். மது மிகப்பெரிய பாவம். அது மட்டுமல்ல, சூதாட்டம் எவ்வளவு தூரமாக சொன்னது பாருங்கள். காலம் எவ்வளவுதான் உயர்ந்து கொண்டு சென்றாலும் மாறும் காலத்திலும் மாறாத இஸ்லாம். காலம் எவ்வளவுதான் மாறிக்கொண்டு சென்றாலும் அந்த நேரத்தில் இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள் உயர்ந்த இடத்தில் இருக்கும். உலகத்துடைய விஞ்ஞானம் எவ்வளவுதான் உயர்ந்து கொண்டே சென்றாலும் ஒரு படி மேலே சென்றுதான் இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள் மேலே உயர்ந்து நிற்கும். எல்லா காலத்திலும் மது ஹராம், சூதாட்டம் என்பது ஹராம், எவ்வளவு தெளிவாக சொல்லுது. இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னா இந்த சூதாட்டத்தை எங்கு பார்த்தாலும் நாம் ஆன்லைன் சூதாட்டங்கள் என்று மக்கள் எல்லாம் இதனால் எத்தனை பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தப்படுகின்றது. எவ்வளவு பணங்களை இழக்கின்றார்கள். லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே பணத்தை இழந்து ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாங்க, தன்னை தற்கொலை செய்யும் அளவிற்கு சென்று விடுகின்றார். இஸ்லாம் எவ்வளவு தூர நோக்கோடு சொன்னது பாருங்கள். மதுவும் சூதாட்டமும் உங்களுக்கு ஹராம், மிகப்பெரிய பாவம் என்று எவ்வளவு தெளிவான மார்க்கம் இஸ்லாம். அதைத்தான் சொல்லும். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் மிக தெளிவானது. மனிதர்களுடைய எல்லா விதமான நலன்களை உள்ளடக்கியதுதான் இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள். எனவேதான் இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள் அது பாதுகாப்பானவை. எல்லா காலத்திலும் மனிதர்களை அது பாதுகாக்கும், பெண்களை பாதுகாக்கும், குழந்தைகளை பாதுகாக்கும், சமூகத்துடைய ஏழைகளை பாதுகாக்கும். எல்லா நேரத்திலும் அது பாதுகாப்பு அம்சத்தை கொண்டதுதான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய கொள்கை கோட்பாடுகள். தெளிவானது, பாதுகாப்பானது, நிரந்தர தன்மை கொண்டது. எந்த அரசாங்கங்கள் மாறினாலும் இஸ்லாமிய கொள்கை மாறாதுங்க. உதாரணத்திற்கு திடீர்னு ஒரு அரசாங்கம் வரும், மதுவை தடை செய்யும், கூடவே கூடாது என்று சொல்லும். இன்னொரு அரசாங்கம் மாறும், அரசியல் மாறும், உடனே மதுவை என்ன செய்வார்கள், அந்த அரசாங்கம் எடுத்து விற்பார்கள். அவர்களுக்கு மனிதர்களுடைய நலனிலே எந்த விதமான அக்கறையும் இருக்காது. அவர்களுக்கு குறிக்கோள் எல்லாம் என்னவாக இருக்கும், நமக்கு என்ன செய்யும், நாம் வருமானம் பெற்றால் போதும், அல்லது வேற ஏதாவது நோக்கம் இருக்கும். ஆனால் இஸ்லாம் மிக தூரம் நோக்கோடு சொல்லும். எல்லா காலத்திலும் எந்த காலம் இருந்தாலும் எந்த அரசியல் மாற்றம் ஏற்பட்டாலும் மது என்பது ஹராம், ஹராம், ஹராம். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆக கண்ணியமிக்க சகோதரர்களே, இதுதான் இஸ்லாம் மிக தெளிவான வழிகளை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றது. எந்த காலத்திலும் இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள் மாறாது, தன்னை மாற்றிக்கொள்ளாது. அப்படிப்பட்ட தூய்மையான இஸ்லாம். எனவேதான் இன்றைக்கு உலக அளவிலும் இஸ்லாம் மிக மிக ஜோதியாக, ஒளியாக ஒளிர்ந்து கொண்டே செல்லுகின்றது, வளர்ந்து கொண்டே செல்லுகின்றது. இந்த இஸ்லாம் என்ற ஒளியை அணைப்பதற்கு எவ்வளவு பேரும் முயற்சிக்கின்றார்கள், எவ்வளவு பேர் முயற்சிக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, யுரீதூன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். இந்த இஸ்லாம் என்ற ஒளியை தங்களுடைய வாய்களால் ஃபூ என்று ஊதி அணைக்க நினைக்கின்றார்கள். இது அணைப்பதற்கு ஏதோ சாதாரண விளக்கினுடைய ஒளி மட்டுமல்ல, இது அல்லாஹ்வுடைய ஜோதி. இதை யாராலும் அணைக்க முடியாது. மறுப்பவர்கள், காஃபிர்கள் இதை மறுத்தாலும் அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாம் என்ற ஜோதியை பரிபூர்ணப்படுத்திய தீர்வான் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே இஸ்லாம் என்பது பரிபூர்ணம் பெறும், வளர்ந்து கொண்டே செல்லும். இதை யாராலும் தடுக்க முடியாது. வரலாற்றிலே ஒரு சம்பவம். அபிசீனியாவிற்கு இஸ்லாமியர்கள் ஹிஜ்ரத் செய்து செல்லுகின்றார்கள். ஏனென்றால் மக்காவிலே இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கு மிகவும் ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை இருந்த அந்த காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மக்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் அபிசீனியாவிற்கு செல்லுங்கள் என்று ஹிஜ்ரத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த நேரத்தில்
ஹிஜ்ரத்துக்கு அந்த நாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் பாருங்க, அங்கே போய் கூட அவர்களை நிம்மதியாக வாழக்கூடாது என்பதற்காக மக்காவில் இருந்த இந்த காஃபிர்கள் எதிரிகள் என்ன செய்யறாங்க, அங்கே போய் அந்த மன்னன் இடத்துல போய் சொல்லி அந்த மக்களை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இந்த நஜ்ஜாஷி மன்னனிடம் சென்று அந்த நாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய அந்த மக்களை பற்றி முறையிடுகின்றார். பார்த்தீங்களா, உங்களுடைய நாட்டுக்கு சில மக்கள் வந்திருக்காங்க, அவங்க உங்களுடைய மார்க்கத்தை சார்ந்தவங்க இல்லை, அவங்க குழப்பவாதிகள், அப்படியே இல்லாதது கொள்ளாதது என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அவங்க என்ன செய்யுங்க, திரும்ப அவங்க ஊருக்கு திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அல்லது நீங்க அந்த மக்களை என்ன செய்ய அழைச்சி அவங்க கிட்ட நீங்க விளக்கம் கேளுங்க. அந்த மன்னன் என்ன செய்யறாரு தெரியுங்களா, சஹாபாக்களை அழைத்து ஒரு ஆள் அனுப்புகின்றார். என்னதான் அவங்க யார் தான் வந்திருக்கா, என்னதான் சொல்ல வராங்க. மஷூராவில் முடிவாகின்றது. சில சஹாபாக்கள் அந்த மன்னனிடம் சென்று விளக்கம் சொல்வதற்காக ஒரு சஹாபி தயாராகின்றார். அவர் தான் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு. வெறும் 20 வயசு தான் இருக்கும். அந்த 20 வயசுல எவ்வளவு தெளிவான இஸ்லாத்தை சொல்லுகின்றார் தெரியுமா. அந்த மன்னனிடம் வந்து சென்று அங்கே போறாரு, அரசரிடம் போய் அந்த மன்னன் கேட்கின்றார், நீங்க யார், எங்க இருந்து வந்திருக்கீங்க, எதுக்காக எங்களுடைய நாட்டுக்கு நீங்க லஞ்சம் வந்திருக்கீங்க. இப்போ மிக தெளிவாக சொல்லுகின்றார், ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லுகின்றார். அரசர் அவர்களே, நாங்க ஒரு காலத்துல அறியாமை சமூகத்தில் இருந்தோம். நாங்க இறந்ததை எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம், சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம், எங்களுடைய உறவினர்களோடு உறவை துண்டித்து வாழ்ந்திருந்தோம், பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு அநியாயம் செய்து வாழ்ந்திருந்தோம். நாங்கள் பலகீனமானவர் இருந்தோம், எங்களில் பலம் மிக்கவர்கள் என்ன செய்வோம், அதை பிடுங்கி உண்ணக்கூடியவர்களாக இருந்தோம். எங்களிடத்துல மானக்கேடான வெட்கக்கேடான விஷயங்கள்லாம் நிறைய காணப்பட்டது. எங்களிடத்துல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இத்தனை போதனை செய்தார்கள். அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்றும், தானாக செத்ததை சாப்பிடக்கூடாது என்றும், உறவினர்களோ ஒட்டி வாழ வேண்டும் என்றும், யாருக்கும் அநியாயம் புரியக்கூடாது என்றும், மானக்கேடான விஷயங்களை விட்டு நீங்கள் தவிர்த்திருக்க வேண்டும் என்ற நல்ல உயர்தரமான கோட்பாடுகளை எங்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். எனவே நாங்கள் என்ன செய்தோம், அந்த அவர் நல்ல குணமுடையவராக இருந்தார், அவருடைய கொள்கை கோட்பாடுகள் எங்களுக்கு பிடித்திருந்தது, அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் நாங்கள் எங்களுடைய மக்களாலே துன்புறுத்தப்பட்டோம். சஹாபாக்கள் மன்னனிடம் சொல்லுகிறார்கள், இந்த விஷயத்தை மிக தெளிவாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், நாங்கள் எங்கள் மக்களாலே நாங்கள் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டோம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நாட்டிற்கு நீங்கள் செல்லுங்கள், அபிசீனியா நாட்டிற்கு நீங்கள் செல்லுங்கள், அங்குள்ள மன்னர் மிகவும் நீதமிக்கவர் என்று உங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாங்கள் உங்களை நாடி வந்திருக்கின்றோம், நீங்கள் எங்களுக்கு தஞ்சம் கொடுங்கள் என்பதாக இந்த சஹாபாக்கள் சொல்லும் பொழுது அந்த மன்னனை அழுது விடுகின்றார். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை கேட்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் எது என்று சொல்லும் நேரத்திலே சூரத்துல் மரியமை ஓதி காட்டுகின்றார்கள். அதனுடைய ஒவ்வொரு வசனத்தையும் மிக தெளிவாக அவர்களுக்கு ஓதி காட்டும் பொழுது மன்னன் அழுகின்றார். அவர் இஸ்லாத்தை ஏற்கின்றார் என்பதாக நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இஸ்லாம் இப்படிப்பட்ட புனிதமான மார்க்கம் தான். உலகம் எத்தனை பெரிய மாற்றம் அடைந்தாலும், எத்தனை பெரிய வளர்ச்சி கண்டாலும், இஸ்லாத்துடைய கொள்கை கோட்பாடுகள் புதிதாகத்தான் தெரியும். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்தித்தால் சலாம் சொன்னது இஸ்லாம். இது காலத்துக்கு தவிர மாறிடுமா அல்லது பழையதா தெரியுமா? இல்லை. இதில் உள்ள அர்த்தத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால் என்றைக்குமே அது புதிதாக தெரியும். அது சலாம்ல என்ன சொல்றாங்க, சலாமிற்கும் மற்ற அந்த வார்த்தைகளுக்கு நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் காணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று நாம் ஒரு முஃமினை பார்த்தவன், முஸ்லிமை பார்த்தவுடன் நாம் சொல்லுகின்றோம் என்று சொன்னால், அவருக்கு நாம் சொல்லும் வார்த்தை அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் இன்னும் எத்தனை வார்த்தைகள்
உள்ளடக்கியும் என்று நாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் உங்களை மிகவும் நலமுள்ளவனாக, உங்களை வளம் மிக்கவராக அல்லாஹ் மாற்றுவனாக நாம் அவருக்கு துவா செய்வோம். எவ்வளவு பெரிய வார்த்தை! உங்களை அல்லாஹ் சலாமத்து மிக்கவனாக, அந்த சலாமத்துல எல்லாமே அடங்கிருச்சு, எல்லாமே அடங்கிருச்சு. உங்களுக்கு அல்ல எல்லா விதமான துன்பங்களை விட்டு பாதுகாப்பு தருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நாம் சொன்ன உடனே அவரின் மீது சாந்தியும் சமாதானமும் இன்ன பிற நல்ல வார்த்தைகள் எல்லாம் இருக்குமோ அத்தனையும் அவர் மீது நாம் பொழிகின்றோம். அவர் திரும்ப என்ன சொல்றாருங்க? வலைக்கும் அஸ்ஸலாம், எனக்கு நீங்கள் என்னவெல்லாம் வாழ்த்தினீர்களோ, எதையெல்லாம் துஆ செய்தீர்களோ அல்லாஹ் உங்களுக்கும் கொடுப்பானாக என்ற மீண்டும் திருப்பி சொல்லுகின்றார். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் உலகத்துடைய இறுதி நாள் வரைக்கும் இதுதான் தனித்துவமாக விளங்கும், புதுமையாக தெரியும், எனக்குமே மாற்றமா தெரியாது. எனவே கண்ணியமிக்கவர்களே, இந்த சலாம் என்ற வார்த்தையை நாம் எல்லா நிலைகளிலும் அவருக்கு சொல்லலாம், எல்லா நிலைகளிலும் சொல்லலாம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம். மவுத் வீட்டிற்கு போறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம். யாராவது கோபித்துக் கொள்வார்களா? அல்லது நீங்கள் வேறு வார்த்தைகளை நீங்கள் சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சலாம் என்ற வார்த்தையை தவிர வேற வார்த்தை சொல்ல முடியுமா? அது எந்த வார்த்தையை நாம இப்ப சொல்லக்கூடாது. நிறைய வார்த்தைகள் இருக்கு, அந்த வார்த்தைகள் நீங்க சொல்ல முடியாது. சொன்னால் அவர்கள் நம்மின் மீது கோபப்படுவார்கள். ஆனால் சலாம் என்ற வார்த்தை நீங்கள் மௌத்து வீட்டிலும் சொல்லலாம், திருமண வீட்டிலும் சொல்லலாம், எல்லா விதமான அதாவது துக்ககரமான வீட்டிலும் சொல்லலாம், சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த வீட்டிலும் சொல்லலாம். இதுதான் சலாத்துடைய தனித்துவம். சகோதரர்களே, எண்ணியமிக்கவர்களே, இதெல்லாம் ஒரு உதாரணத்திற்காக சொல்லப்பட்டதுதான். எனவே இஸ்லாம் மார்க்கம் இருக்கின்றது, தூய்மையானது, பரிசுத்தமானது, எல்லா காலத்திலும் அது தனித்துவமாக விளங்கக்கூடியது. எந்த காலத்திலும் அது தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொள்ளாது, மாறவும் செய்யாது, அல்லது காலத்திற்கு அது தோது இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது.